பேபி பாத்திங் எசென்ஷியல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பேபி டப். நான் வந்து சிலிக்கான் ஃபோல்டபுள் பேபி டப் வாங்கியிருந்தேன். இதில் வந்து வாட்டரோட டெம்பரேச்சர் பார்க்குற இண்டிகேட்டர் இருக்கும். அதே மாதிரி பேபியை உட்கார வைக்கிற சீட் வந்து நெட் மெட்டீரியலில் இருக்கும். அதனால் ஈஸியாக ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேபி மக். இந்த மக் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதோட குவாலிட்டியும் ப்ரீமியமாக இருக்கும். இந்த சைடில் இருக்கிற ஹோல் வழியாக தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அந்த சைட் ஃபவுண்டன் மாதிரி பேபி மேலே ஃப்ளோ ஆகும். பேபிஸ் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. அடுத்தது வந்து பாடி வாஷ். அவினோ பாடி வாஷ் நான் பேபிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். போத் ஹெட் அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ராக்னன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். பேபி மாய்ஸ்சரைசரும் நான் வந்துட்டு அவினோலேயே எடுத்துக்கிட்டேன். இதுவும் ஃப்ராக்னன்ஸ் ஃப்ரீ தான். அடுத்தது வந்து பேபி பாத்திங் டாய்ஸ். இதில் வந்து பாம்னு சவுண்டு கேட்கும். வாட்டருக்குள்ளே பேபிக்கு போட்டுட்டா பேபி வந்து க்யூட்டாக உட்காந்து குளிப்பாங்க. அடுத்தது வந்து ஒரு மினி டவல். நான் இது வந்து பேபி ஸ்க்ரப்பிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன். சோப் போட்டுட்டு பேபியை வந்து தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து பேபி ட்ரை ஷீட். பேபியை குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இது மேலே படுக்க வச்சு பேபிக்கு ட்ரெஸ் மாற்றுறது, டைப்பர் மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் வந்து டவல். இது கண்டிப்பாக தேவை. பேபியை வந்து குளிப்பாட்டி முடித்தோன்னே தலை தோத்துறதுக்கும் உடம்பு துடைக்கிறதுக்கும் தேவைப்படும்.